ஃபர்ஸ்ட் பாருங்க, அவள் பாடுவதோடு கூட ஆடவும் செய்வாள். அவளுக்கு என்ன தெரியும்? பாடவும் தெரியும், அது கூட என்னவும் தெரியும்? ஆடவும் தெரியும். அவள் பாடுவாள். பாடுவாள், அதோட என்னவும் செய்யறா? ஆடவும் செய்யறா. சோ she dance. She dances. Okay, she dances. So she sings, she dances. அவள் பாடுவாள், அவள் ஆடுவாள். சோ ரெண்டையும் எழுதிருக்கோம். இப்ப இந்த நடுவுல என்ன செய்யறோம்? கூட அப்படிங்கறத சேர்க்க போறோம். ஓகே, இந்த கூட அப்படிங்கறத சேர்க்கும் போது அந்த இடத்துல சப்ஜெக்ட் ஒரு டைம் நம்ம எழுதினா போதும், திரும்ப நம்மளுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. சோ இந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு இங்க தேவையில்லை, அதை நம்ம எரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம இங்க கூடங்கிறது மட்டும் சேர்க்க போறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? as well as. அவ்வளவுதான். ஓகே, she sings as well as dances. ரமேஷ் தமிழோடு கூட ஆங்கிலம் பேசுகிறான். அவனுக்கு தமிழும் தெரியும், இப்ப என்ன செய்யறான்? ஆங்கிலமும் பேசுறான். சப்ஜெக்ட். சோ ரமேஷ் பேசுறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஸ்பீக். ரமேஷ் ஸ்பீக். ஸ்பீக்ஸ்ங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ரமேஷ் ஸ்பீக்ஸ். என்ன பேசுறான்? தமிழ். ஸ்பீக்ஸ் தமிழ். அவன் தமிழ் பேசுறான். திரும்ப நம்ம எழுதும் போது என்ன சொல்லுவோம்? ரமேஷ் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். ஆங்கிலம் பேசுறான் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். சோ இது ரெண்டையும் நம்ம சேர்க்கும் போது நமக்கு ரமேஷும் வர வேண்டியது இல்ல, ஸ்பீக்ஸும் வர வேண்டியது இல்லை. ஏன்னா பேசுற ஒரு காமனான ஒரு விஷயத்தை தான் சொல்றோம். சோ தமிழ் நம்ம எழுதிட்டோம். அடுத்து நம்ம இதுல சேர்க்க போறது ஆங்கிலம் மட்டும்தான். சோ இது ரெண்டையும், தமிழையும் ஆங்கிலத்தையும் சேர்க்கறதுக்கு as well as நம்ம யூஸ் பண்றோம். இந்த கூடங்கிறதுக்கு as well as இங்கிலீஷ். சோ தமிழும் பேசுறா, அது கூட என்னவும் பேசுறாங்க அப்படின்னா ஆங்கிலமும் பேசுறான். சோ ரமேஷ் ஸ்பீக்ஸ் தமிழ் as well as இங்கிலீஷ். அடுத்தது பாருங்க, அவன் படிப்பதோடு கூட வேலை செய்கிறான். படிக்கிறான். he studies. அவன் படிக்கிறான், கூடவே அப்படிங்கும் போது as well as என்ன செய்யறான்? வேலையும் செய்யறான். சோ works. படிக்கவும் செய்யறான், அது கூட வேலையும் செய்யறான். சோ he studies as well as works. அடுத்தது பாருங்க, அந்த கடை பழங்களோடு கூட காய்கறிகளையும் விற்கிறது. the shop விற்கிறது அப்படின்னா சேல்ஸ். சோ சேல்ஸ், அவங்க விற்கிறாங்க. என்ன விற்கிறாங்க அப்படின்னா பழங்களோடு கூட காய்கறிகளையும். சோ ஃப்ரூட்ஸ் as well as வெஜிடபிள். சோ ஃப்ரூட்ஸும் விற்கிறாங்க, அது கூட எதுவும் விற்கிறாங்க? வெஜிடபிள்ஸும் விற்கிறாங்க. the shop sells fruits as well as vegetables.